ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல OnePlus A6 மொபைல் பத்தாங்க பார்க்க போறோம். இந்த OnePlus 15 இந்த மொபைல் சைனால ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 3 கலர்ஸ் 5 பேஸ் வேரியன்ட், ஸ்டார்டிங் பிரைஸ் 32K ஹையர் வேரியன்ட் 48K 1TB வேரியன்ட்டோட இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலோட ஹைலைட்டான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, லார்ஜரான வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கு. ஒரு 7800 mAh பேட்டரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 120W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. உங்களுக்கு ஒரு சோனி சென்சார் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஸ்னாப்டிராகனோட 8 எலைட் ஒரு போன வருஷத்தோட பிளாக்ஷிப் SoC தயாரிக்காங்க. அதை தவிர்த்து ஒரு செகண்டரி சிப்செட் உங்களுக்கு இந்த நெட்வொர்க் கவரேஜுக்காகவும் அண்ட் இன்னொரு தேர்ட் சிப்செட்டும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு இங்க OnePlus கிளைம் பண்றாங்க. இருந்தாலும் இந்த OnePlus A6 ஒரு பேஸ் வேரியன்ட் ஒரு 32K என்ன ஆஃபர் பண்றாங்க, அதை தவிர்த்து இந்த போன்ல OnePlus 15 பார்த்த சேம் 165Hz டிஸ்பிளே அது 32K இந்த போனுக்கும் ஆஃபர் பண்றாங்க OnePlus சைட்ல இருந்து. சோ இந்த போன்ல நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. இந்த OnePlus A6 இந்த போன் இந்தியன் ரீஜனுக்கு வருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த பேர்ல வராது. ஏதாச்சும் வேற பேர் சேஞ்ச் பண்ணி மாடிஃபிகேஷன் பண்ணி கண்டிப்பான முறையில் இந்தியன் ரீஜன்ல இந்த போன் லான்ச் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் போது இந்த போனோட பிரைசிங் எப்படி இருக்கும், இந்த போனோட பிரைசிங் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த போனை பத்தி டீட்டெயிலா பேசுவோம் இந்த வீடியோல. சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன் நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் OnePlus A6 பாக்ஸ். எப்பயும் போல ரெட் கலர் காம்பினேஷன்ல பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண ஒரு பிளாக் கலர் இன்செட், யூசர் கேரண்ட் வாரண்டி புக்ஸ், நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் அண்ட் ஃபைனலா 120W சார்ஜர், டைப் சி டு டைப் சி கேபிள், சிமேஜர் டூல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். OnePlus A6 சைனால ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த OnePlus 15 இந்த போன் பாத்தீங்கன்னா 3 வைப்ரன்ட் கலர்ஸ் அண்ட் 5 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 32K கோட் பண்ணிருக்காங்க இந்தியன் ரீஜன்ல கன்வெர்ட் பண்ண போது. அண்ட் செகண்டரி வேரியன்ட் 38K அண்ட் தேர்ட் வேரியன்ட் 35K அண்ட் ஃபோர்த் வேரியன்ட் 42K, ஹையர் வேரியன்ட் 1TB வேரியன்ட் ஒரு 48K கோட் பண்ணிருக்காங்க. இது மாதிரி ஒரு 3 கலர்ஸ் 5 பேஸ் வேரியன்ட் அந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேக்டர்ல இருந்து நம்ம பாப்போம். இந்த டிசைன் ஃபேக்டர் பார்க்கும்போது பேக் சைடுல ஒரு சூப்பரான 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட். இந்த OnePlus 15 பார்த்தோம் பாத்தீங்களா, சேம் கேமரா அரேஞ்ச்மெண்ட் மாதிரி தான் இங்க எடுத்து வந்திருக்காங்க. பட் ஆனா பிளாஷ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி சென்சார் பக்கத்திலே கொண்டு வந்துட்டாங்க. இந்த OnePlus 15 அதே கேமரா கட் அவுட் தான் இந்த வட்டமும் இந்த OnePlus A6ல இருக்கு. அதை காட்டிலும் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த ஏஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஒரு லெஃப்ட் பார்டர்ல அப்படியே பெருசா ஃப்ரண்ட் டாப் டு பாட்டம் மேல வரைக்கும் அப்படி எழுதி நல்ல ஒரு கிராபிக்கல் ஓரியன்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கேமரா ஏரியாஸ் எல்லாமே நல்ல ஒரு ஸ்ட்ரைக் போர்ட் மாதிரி ஒரு சின்ன கிராபிக்கல் ஓரியன்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் சென்டர்ல OnePlus லோகோ இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இது ஒரு கலர்ஸும், மீதி 2 கலர்ஸும் நல்ல வைப்ரண்டான கலர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. மீதி 2மே உங்களுக்கு பிளைனான ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கும். மேன்குனி ஸ்ட்ரக்சர்ஸ்ல இந்த ஒரு வேரியன்ட் மட்டும் உங்களுக்கு இந்த ஏஸ்ன்னு சொல்லிட்டு சைட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணது சூப்பராவே இருக்குன்னே சொல்லலாம். அண்டே ஒரு அல்ட்டியா இருக்குங்க, பாக்குறதுக்கு சூப்பராவே இருக்கு. அண்ட் ஃப்ரேம் அண்ட் பார்க்கும்போது மெட்டலால் பில்ட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஒரு பிளாட்டான டிஸ்பிளே, பட் ஆனா செராமிக் சீல்டு கிளாஸ் ப்ரொடக்ஷன்ஸ் டிஸ்பிளேக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த மொபைல் பாத்தீங்கன்னா IP68 அண்ட் 69K ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட வெயிட் 213 கிராமும் அண்ட் திக்னஸ் 8.3 mm அமைஞ்சது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. சோ இந்த போன் பாத்தீங்கன்னா 213 கிராம் கொஞ்சம் வெயிட் இருக்கிறதா தெரியும். பட் ஆனா பேட்டரி 7800 பேட்டரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு ஒரு 220 கிராம்குள்ளேயும் அண்ட் ஒரு 8.5 mm திக்னஸ்குள்ளேயும் இந்த ஒரு டிசைன் அமைச்சது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு நிஜமாவே ஒரு அல்டிமேட்டான டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் இந்த OnePlus A6 டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு 6.83 இன்ச்ல LPTO AMOLED டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 1 பில்லியன் கலர் சப்போர்ட் வித் 165Hz டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த செக்மெண்ட்ல OnePlus மட்டும் தான் 165Hz கொண்டு வந்திருக்காங்க. வித் HDR10+ இருக்கு, Dolby Vision சப்போர்ட் இருக்கு, HDR VAVD சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் Quad HD+ டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேக்கு செராமிக் சீல்டு கிளாஸ் ப்ரொடக்ஷன்ஸும் எடுத்துட்டு வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. அண்ட் இதோட நிட்ஸ்ன்னு பார்க்கும்போது 1800 நிட்ஸ் ஒரு பிரைட்டரான பேனல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே எல்லாம் மிரட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா எடுத்து வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனலோட அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் இந்த OnePlus A6 டிஸ்பிளே செக்மெண்ட் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் 213 கிராம் அண்ட் திக்னஸ் 8.3 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16, அதுக்கு மேல கலர் OS 16. பட் ஆனா இந்தியன் ரீஜனுக்குள்ள வரும்போது ஆக்சிஜன் OS வரும். அண்ட் LPDDR5X UFS 4.1 சப்போர்ட், IP68 அண்ட் 69K ஸ்டுடியோ ஸ்பீக்கர் இருக்கு. Wi-Fi 7, Bluetooth 5.4, NFC சப்போர்ட், IR போர்ட், வேப்பர் கூலிங் சிஸ்டம் அண்ட் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் சைடு அலர்ட் கீயும் கொடுத்திருக்காங்க. சோ அது மூலமா
நம்மளால நிறைய கஸ்டமைஸ் ஆப்ஸ் நம்மளால ஷார்ட்கட்டா யூஸ் பண்ணிக்கிற முடியும் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது மூலமா ஆக்டிவேட் பண்ணிக்கிற முடியும். ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி கிட்டத்தட்ட 7800 ஆம்ஸ் பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க. பாக்ஸ்ல சார்ஜரும் இம்ப்ளிமெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த போன் 16 மினிட்ஸ்ல 50% ரீச் ஆயிருது. அண்ட் பைபாஸ் சார்ஜிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. பைபாஸ் பவர் சப்ளை சிஸ்டமும் கொண்டு வந்திருக்காங்களாம். சோ இது மாதிரி நல்ல ஒரு ஹையர் எம்ஏஹெச் பேட்டரியோடையும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம சார்ஜ் சீக்கிரம் ட்ரெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி ஆனாலும் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பாக்ஸ்குள்ளே சார்ஜரோட வருது. இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. இந்த வட்டம் பேட்டரிக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம அமைஞ்சிருக்கு. இந்த வட்டம் இந்த OnePlus Ace6 பேட்டரி செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து நம்ம பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட் பிரைமரி சென்சார் ஒரு சோனி சென்சார் OIS சப்போர்ட்டோட IMX906 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 8MP அல்ட்ரா வைட். ஃப்ரண்ட்ல 16MP செல்ஃபி கேமரா. ஆனா இந்த போன்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K வீடியோ எடுக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸர் இருக்கு. பட் ஆனா ஒரு பிரைஸ் கட்டுக்காக இந்த போன்ல பிரைமரி சென்சார்ல மட்டும்தான் 4K 120 FPS எடுக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 FPS மட்டும் தான் செல்ஃபி கேமரால எடுக்க முடியும். பட் ஆனா பிரைமரி சென்சார்ல 120 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். அண்ட் இந்த போன்ல பாத்தீங்கன்னா டூயல் வீடியோ, டைம் லேக்ஸ் இந்த விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் 20x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த போன்ல 8MP அல்ட்ரா வைட் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கேமராக்கு ரொம்ப ஒரு காம்ப்ரமைஸ் மட்டும் தான் இந்த போன்ல அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் ஃப்ரண்ட்ல செல்ஃபின்னு பார்க்கும்போது 60MP செல்ஃபி கேமரா எப்பயும் போல கொண்டு வந்திருக்காங்க. ஆனா பிரைமரி சென்சார் OIS சப்போர்ட் இருக்கு, வீடியோக்கு EI சப்போர்ட் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்லயுமே இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் வீடியோட ஸ்டெபிலைசேஷன்ஸ் நல்லா இருக்கு. அண்ட் பிரைமரி சென்சார் டேல எடுக்கிற ஷாட் சூப்பராகவே இருக்கு. நைட் கண்டிஷன்ஸ்ல கொஞ்சம் நாய்ஸஸ் இருக்கு ஒரு சில இடத்துல. இன்டோர்ல நல்லா பிஹேவ் பண்ணுதுன்னே சொல்லலாம். ஓவரால் கேமரா இன்னும் கொஞ்சம் அல்டியா கொண்டு வந்திருக்கலாம். பட் ஆனா ஒரு பிரைஸ் செக்மெண்ட் கட் பண்ணணுக்காவே இங்க கேமரா ஒரு சில இடத்துல நெகட்டிவா தான் அமைஞ்சிருக்கு. இன்னும் இந்த OnePlus Ace6 கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஸ்னாப்டிராகனோட ஃபிளாக்ஷிப் SoC போன வருஷத்தோட ஸ்னாப்டிராகன் 8 எலைட் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு 3 ஆர்க்கிடெக்ட், ஒரு பவர்ஃபுல்லான SoCனே சொல்லலாம். பிளே பண்றதுக்கு இங்க கேமிங் பிளே பண்றதுக்கு நல்லாவே இங்க கேமிங் மோட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த போன்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த செக்மெண்ட்ல 165Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. தாறுமாறா இருக்கு. அண்ட் 2 சிப்செட் கொண்டு வந்திருக்காங்க. G2ன்னு சொல்லிட்டு ஒரு சிப்செட். அது என்னன்னா உங்களுக்கு இந்த நெட்வொர்க் கவரேஜ் எல்லாம் லேக் இல்லாம இந்த போனுக்கு டெலிவரி பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த சிப்செட்டோட வேலை. தேர்ட் சிப்செட் பாத்தீங்கன்னா 3 கோர் லிஜென்ஸ் டச் சிப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எனக்கு பேர் சரியா உச்சரிக்க தெரியல. ஸோ தேர்ட் சிப்செட் ஒன்னு இருக்கான். அது கேமிங்க்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அளவே இந்த தேர்ட் சிப்செட்லாம் ஒரு வித்தையை காட்டுற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இங்க ஸ்னாப்டிராகன் 8 எலைட்டே ஒரு தாறுமாறான SoCங்க. வேற லெவல் கேமிங்கா இருக்கும். எந்த ஒரு கேமிங்னாலும் தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அது மாதிரி ஒரு SoC. அது OnePlusல இது மாதிரி ஒரு SoC எல்லாம் கிடைக்கும் போது அவங்க நல்ல ஒரு ஆப்டிமைஸ் இருக்கும். அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த கலர் OSனே சொல்லிக்கலாம். நல்ல ஃப்ளூயண்டடா இருக்கும். அப்படி இருக்கும் போது இந்த செகண்டரி சிப்செட் கொடுக்கும், தேர்ட் சிப்செட் கொடுக்குறோம்னு ஒரு கதை விடுறது கொஞ்சம் இங்க குறைச்சிருக்கலாம்னு எனக்கு தோணுது. அது உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ கேமிங் எந்த ஒரு குறையும் இல்லாம சூப்பராகவே இருக்கு. GPN பார்க்கும்போது Adreno 830 கொண்டு வந்திருக்காங்க. அல்டியான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல இருக்கு. அண்ட் லார்ஜரான வேப்பர் கூலிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஹாப்பி ஃபீட்பேக், நல்ல லார்ஜரான ஹாப்பி ஃபீட்பேக் மோட்டரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான SoCயோட அமைஞ்சிருக்கு இந்த OnePlus Ace6 SoC செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த OnePlus Ace6 கூடிய விரைவில் இந்த ரேஞ்சில கண்டிப்பா இந்த மொபைல் இந்த பேர்ல வராது, வேற பேர்ல வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நீங்க டீடைலா ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த போன்ல இந்த வருஷம் என்னென்ன ஸ்பெக்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு. அப்படி இருக்கும்போது இந்த போனோட பிரைசிங் சைனால உங்களுக்கு பேஸ் வேரியன்ட்டே ஒரு 32K. அப்படி இருக்கும்போது இந்தியன் ரேஞ்சில் வரும்போது இதோட பிரைசிங் என்னவா இருக்கும்? கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அது மட்டும் கிடையாது, போன சீரிஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த சீரிஸ்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்டோட கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு ஆப்டிமைஸ், நல்ல ஒரு ஃப்ளூயன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஆனா இந்த பிரைஸ் கட்டுக்கு இவங்க எந்த இடத்துல கை வச்சிருக்காங்கன்னா எப்பயும் போல கேமரா. ஏன்னா இந்த SoCனால ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K ஹேண்டில் பண்ண முடியும், 8K வரையும் ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா அதெல்லாம் கொண்டு வரல, கொடுக்கல, பிகாஸ் ஆஃப் பிரைஸ் கட்டுக்காக. சோ இது மாதிரி ஒரு கான்செப்டோட அமைஞ்சிருக்கு இந்த வருஷத்துக்குரிய OnePlus Ace6 மொபைல் பொறுத்தளவு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.